புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கு உரிய 50% இடஒதுக்கீட்டை முழுமையாக பெற வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கு உரிய 50% இடஒதுக்கீட்டை முழுமையாக பெற வேண்டும் என்று பொதுநல அமைப்புகள் கடந்த பல வருடங்களாக போராடி வருகின்றன. ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து அரசு முழுமையாக இடஒதுக்கீட்டை பெறுவதில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடஒதுக்கீட்டை முழுமையாக பெறக்கோரி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். மருத்துவ மாணவர்களுக்கான இடஒதுக்கீடை அதிகப்படுத்த வேண்டும் என்று மாண்பு முதல்வர்களுக்கு பல ஆண்டுகளாக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு கல்வி ஆண்டில் கூடுதல் இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்று இந்த சட்டமன்றத்திலும் கோரிக்கை வைத்தோம். இது தற்போது அதே நிலையை நீடிப்பதாக தெரிகிறது. இதை கூடுதலாக மாணவர்களுக்கு இடம் பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை இன்று முதல்வரிடம் கொடுத்திருக்கிறோம்.